அனைத்தையும் நம் கண்ணுக்கு விருந்தளித்த சாக்ரமெண்டோ தமிழ் கழகத்திற்கு நாம் இன்னும் ஒரு முறை பலத்த கைத்தட்டல்கள் தட்டலாமே. அருமை அருமை அருமை, நன்றி. தினமும் காலையில நீ எத்தனை மணிக்கு எந்திரிப்ப? நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்குங்களா? தினமும் காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருப்ப? சொன்னதுல தவறு ஏதாவது இருக்கா? இல்ல இல்லையா? இல்ல, தவறு. தினம் என்பது வடமொழி சொல், நாள் என்பதுதான் தமிழ் சொல். நாளைக்கு என்ன நாள்? உனக்கு எந்த நாள் ஒத்து வரும்? இப்படித்தானே நாம கேட்டுட்டு இருக்கோம். தினம்னு ஏதாவது கேட்கிறோமா? இல்ல. எங்க ஊர்ல எல்லாம் எந்நாளும் அப்படின்னு சொல்றது நம்ம உரைநடையில் எழுதும் போது அன்றாடம்னு எழுதுவோம். அதுவே பேச்சு வழக்குல அன்னாடம்னு சொல்லுவாங்க. அன்னாடம் இவருக்கு இதே குழப்பா போச்சு அப்படிதான் சொல்லுவோம் எங்க ஊர்ல எல்லாம். சென்னையில் ஓடும் ஆறோட பெயர் என்ன? சரியா கேட்கல. அடையாரா சொன்னீங்க? இடையெல்லாம் சரிதான், ஆனா அது சரியான தமிழ் உச்சரிப்பு இல்லை. ஆங்கிலேயர்களுக்கு சரியா உச்சரிக்க முடியாததால் அடையார் என்றார்கள். நாம இன்னைக்குமே அதே பிடிச்சிட்டு இருக்கிறோம். அடையாறு என்று சொல்ல வேண்டும். இது மட்டுமல்ல, முல்லை பெரியார் அணை, பாலார், கயத்தார் என்று தமிழை கொச்சைப்படுத்தி வருகிறோம். முல்லை பெரியாறு, பாலாறு, கயத்தாறு என்ற உகர ஓசையுடன் தான் நாம முடிக்கணும். நீங்க இனிமேட்டு எப்படி சொல்றீங்கன்னு நான் நம்புறேன். இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு நம்ம மாநிலத்துக்கு இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தாய்மொழியினோட பெயரோட நாடுங்கிற சொல் சேர்ந்து தமிழ்நாடுன்ற அழகான பெயர் இருக்கு. ஆனா இதையும் நம்மள நிறைய பேரு நான் ரொம்ப ஸ்டைலா அழகா சொல்றதா நினைச்சிட்டு தமிழ்நாடு அப்படின்னு சொல்றதை கேட்கும் பொழுது எவ்வளவு நாராசமா இருக்கு இல்லையா? நாம இனிமேல் தமிழ்நாடு என்று நம்மளோட தூய தாய்மொழியில நல்ல மாதிரியை சொல்லுவோம். அடுத்த நிகழ்ச்சியில் வரவர்கள் டான்சர்ஸ். அவங்க நம்மளை டான்ஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. நன்றி.